இன்று நான் பேட்டியளிக்கப் போவது பொதுமக்கள் விழிப்புணர்வு பற்றிய என்ன தலைப்பென்றால், சேவைக்கு மதிப்பு தேவைக்கு மதிப்பு என்றுதான் இப்போது கூடுமான வரை இருக்கிறது. என்ன அவங்க தேவைக்கு மதிப்பு சேவைக்கு மதிப்புங்கிறாங்க பார்த்தீங்களா? உதாரணம் சொல்ல போனால், ஒருத்தர் ஏதாவது தேவைப்பட்டால் அவங்கள நல்லா கூடுமான வரை, எல்லாரும் சொல்லலை, சில பேர் செய்கிறாங்க. தேவை ஏற்பட்டால் நாளை பின்ன தேவை நினைச்சா அவங்க நல்லா மதிக்கிறாங்க, நல்லா அவங்க காலில் போய் விழுவுறாங்க, ஓடுறாங்க பின்னாடியே. இதே சேவை எவ்வளோ நல்லா செஞ்சாலும், நல்லா இது பண்ணாலும், செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதை மறந்துடுறாங்க சில பேர். இப்போ அதான் நான் சொன்னேன், தேவைக்கு மதிப்பு தேவைக்கு மதிப்பு சேவைக்கு மதிப்புன்னு சொன்னேன். சேவை செய்தால் மதிக்கிறார்கள், தேவையை நிறைவேற்றினால் மதிக்கிறார்கள், சேவையை நிறைவேற்றினால் மிதிக்கிறார்கள்னு சொன்னேன். எதுக்கு இதை சொல்கிறேன் பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் உங்கள் தேவையை நிறைவேற்றுறவங்களுக்கு நல்லா மதிப்பு கொடுத்தீங்கன்னா வருங்காலத்தில் தேவையை நிறைவேற்றுறவங்க அதிகரிப்பாங்க. இல்லாமல் தேவை நிறைவேற்றவங்களை தேவை முடிஞ்சவொன்னே அப்படியே விட்டுட்டு மதிப்பு கொடுக்காமல் விட்டுட்டே வச்சுக்கோங்க. தேவை முடிஞ்சவொன்னே இவங்க தான் தேவை முடிஞ்சவொன்னே நம்ம மதிக்க மாட்டானே, இவனுக்கு ஏன் செய்வானே நம்ம அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கிடும். இந்த எண்ணம் வராமல் போகணும்னா அப்படி சொல்கிறேன். உதாரணம் சொல்ல போனால் சொல்லுவாங்க, நிறைய பேர் சில பேர் செய்வாங்களாம். என்ன செய்வாங்களாம்? காரியம் ஆகிற வரைக்கும் காலை பிடிக்கிறாங்களாம், காரியம் முடிஞ்சோடனே கழுத்தை பிடிக்கிறாங்களாம். எப்படி? காரியம் ஆகிற வரைக்கும் காலை பிடிக்கிறாங்களாம், காரியம் முடிஞ்சோடனே சில பேர் கழுத்தை பிடிக்கிறாங்களாம். இப்படி இருக்கும்போது எப்படி தேவை இன்றைக்கி அதிகரிக்க யோசிச்சு பாருங்க. சில பேர் சிலரை சொல்கிறேன், இப்போ காரியம் ஆகிற வரைக்கும் காலை பிடிச்சிக்கிட்டு காரியம் முடிஞ்சோடனே கழுத்தை பிடிச்சா மறுவாட்டி எப்படி இதெல்லாம் மற்ற ஆள் பரவும். அப்படியே இவர் காரியம் வரையும் நின்னார், காரியம் முடிஞ்சோடனே போயிட்டார் அப்படின்னு பரவும். அப்படி பரவும் போது என்ன ஆகும்? எல்லாம் காரியம் தேவை நிறுத்திடுவாங்க. இதே நீங்கள் காரியம் வரைக்கும் காலை பிடிச்சிக்கிட்டு காரியம் முடிஞ்ச காலை பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, சேவைக்கு மதிப்பு கொடுத்தீங்கன்னா, இவர் சேவை செஞ்சால் மதிப்பு கொடுக்குறாரு, நல்லா நம்ம சேவை செய்வோம், நல்லா பேர் எடுப்போம் அப்படின்னு ஒரு எண்ணம் உருவாகும். எதுக்கு இதில் மொத்தத்தில் சொல்கிறேன்னா, சில பேர் என்ன பண்ணுறீங்க, காரியம் வரைக்கும் காலை பிடிக்கிங்க, காரியம் முடியும் கழுத்தை பிடிக்கிறீங்க. அந்த மாதிரி இருந்தால் வருங்காலத்தில் சேவை செய்கிற ஆட்கள் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். ஏங்கிறீங்களா? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ தேவை செய்கிற ஆளுகளுக்கு மதிப்பு கொடுக்குறேன்னு என்ன ஆகும்? மனசு இப்போ நானே உங்களுக்கு ஒரு சேவை செய்கிறேன், நிறையா சேவை செஞ்சு நல்லா வாழ வைக்கிறேன், என்னையே நீங்கள் மதிக்காமல் நடந்தீங்கன்னா எனக்கு என்ன இதாகும்? ஒரு மனசு இதாகிடும் எனக்கு. என்ன அது நம்ம தேவை செய்தது வேஸ்ட்டு, இது சேவை செஞ்சால் ஒரு இதாக இருக்காது, நிறைய பேர் மறந்துடுறாங்க, அப்படி மனசு இதாகும். இதே நான் சேவை செய்கிறதுக்கு மதிப்பு கொடுத்து எனக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா தேவை செய்ய ஆசை வரும். இன்னும் சொல்ல கூட இன்னொரு உதாரணம் சொல்லவா? எடுத்துக்காட்டு, இப்போ ஒரு சில ஆள்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? நான் ஒருத்தருக்கு உதவி செய்ய, ஒரு ஆளுக்கு உதவி செய்யணும்னு வச்சுக்கோங்க. சில ஆள் என்ன பண்ணுறது, ஒரு ஆளுக்கு உதவி செஞ்சு வெளிநாடு அனுப்புகிறேன், வெளிநாடு அனுப்பி போய் 100 ஆளை அவங்க அழைச்சிக்கிறாங்க, அவங்க சொந்தக்காரங்க கூட. ஒரு ஆளுக்கு உதவி செஞ்சு வெளிநாடு அனுப்புனேன்னா அவங்க சம்பாரித்து, நல்லா கஷ்டப்படுறவங்க சம்பாரித்து 100 கஷ்டப்படுறவங்கள அழைக்கிறாங்க வெளிநாட்டுக்கு, அவங்க பணக்காரனா வராங்க. இதே சில பேர் என்ன பண்ணுறாங்க, உதவி செஞ்சால் ஒரு சில ஜனங்க அவங்க என்னோட பெரிய பணக்காரர் ஆகிட்டா வச்சுங்க, என்னை எப்படி போட்டு விடுறது, என்னோட இதை எப்படி போட்டு விடுறது, என்னை எப்படி கீழே இறக்குறது, கீழே இறக்குனா இவனோட தான் அடையலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ என்ன ஏதாவது மனசு எனக்கு என்ன ஏதாவது பாருங்கள், நம்ம எதுக்கு இந்த தேவையை செய்வானே, உதவி செய்வானே, உதவி செஞ்சால் வளர்த்த கடா மார்பில் பாயுத, வேலை கொடுத்தவங்க வேட்டு வைக்கிறானே அப்படிங்கிற மாதிரி தான் வருது. பாருங்கள், கொஞ்சம் நல்லா உதவி செய்யுங்க, மதிப்பு கொடுங்க, உதவி செய்யாத மதிப்பு கொடுக்காதீங்க. லாஸ்ட்டாக நான் சொல்ல விரும்புகிறேன், இதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா நாடு உதவி செய்ய ஆள் இல்லாமல் போயிடும். எப்படின்னா இன்னொரு வார்த்தை சொல்லிடுறோம். இப்போ சேவை செய்கிற எண்ணிக்கை குறையிற மெயின் காரணம் என்ன தெரியுமா? சேவை செய்கிற எண்ணிக்கை குறைஞ்சி சேவை செய்யாதவங்க மெயின் காரணம் என்ன தெரியுமா? சேவை செய்கிறவங்க மதிப்பு அதிகம் இல்லாமல் செய்யாதவங்களுக்கு மதிப்பு அதிகமாக இருக்கும்போது பந்தா பண்ணுறவங்களுக்கு நம்மளும் பந்தா பண்ண. இப்போ நான் இருக்கேன், நல்லா சேவை செய்கிறேன், நீங்கள் என்னை மதிக்காமல் நடக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இதே பந்தா பண்ணுறவங்கள போய் மதிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு என்ன ஆகும்? நம்ம சேவை செய்து வேஸ்ட்டு, போய் பந்தா பண்ணுவோம் நம்ம, அப்பா நம்மளை மதிப்பே நான் வந்துடுவேன். இதே நீங்கள் என்ன மதித்து சேவை செய்கிற என்ன மதிச்சுக்கிட்டு சேவை செய்கிறத மதிச்சுக்கிட்டு சேவை செய்ய கீழே ஒதுக்குனீங்கன்னு வச்சுங்களேன், செய்யாதவங்களும் செய்ய ஆரம்பிப்பாங்க தேவையை, உதவியை. அதுக்காக சொல்கிறேன், உதவி செய்கிறவங்களுக்கு மதிங்க,
உதவியை மதிக்காதீங்க. அதுக்கு நான் அவனோட சொல்லுவேன், நம்பியவர்களை கைவிடவும் கூடாது, கைவிட்டவர்களை நம்பவும் கூடாதுன்னு சொல்லுவேன். பார்த்துங்க. தேங்க்யூ. நன்றி. இது என்னோட விழிப்புணர்வு. அடுத்த வாட்டி பார்த்துக்குவோம். இதில் ஒரு சில பேர் அப்படி இருக்கிறனால இதில் என்னென்னா, ஒரு சில பேர் செய்த சேவையை மறக்கறனால நிறையா பேர் சேவை செய்ய குறைஞ்சிக்கிட்டு வர்றாங்க. சேவை செய்ய குறைக்காது பொதுமக்களாகி உங்கள் கையில் தான் இருக்குது. பொது சேவைக்கு பொது சேவைக்கு மதிப்பு கொடுத்தா பொது சேவை நீக்க பருகும். பொது சேவை செய்ய மதிப்பு குறைஞ்சினா பொது சேவை நீக்க குறையும். கூடுதல் குறையாது பொதுமக்களாகிய ஒரு சில கையில் தான் இருக்குது. இது என்னோட கருத்து. தேங்க்யூ. நன்றி. வாழ்க வளமுடன்.